அதிகாலை 2:30 கிளம்பி கோலமெல்லாம் போட்டு பொங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன். எல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்து முடிச்சுட்டு பானை வைக்கிறதுக்கு 4:30 போச்சு. 4:30க்கு நான் சரியாக பானை வச்சு அடுப்பு எரித்து நான் பொங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6:30 இருக்கும். எல்லாமே நாங்கள் பொங்கி முடிஞ்சு படைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். காலமே 2:30க்கு எழுப்பினான். கிளம்பி போட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 7:30 ஃபுல்லாக பொங்கி முடிஞ்சு படைத்து சாப்பிட்டு போட்டு இருக்கிறேன். வெள்ளை பொங்கல், மற்றது சக்கரை பொங்கல், கறி, மிளகை என்று சொல்லியெல்லாம் நிறைய இது எல்லாம் படைச்சி வடை எல்லாமே படைச்சி இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ சரியாக 7:30. ஸோ 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 7:30 வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகே, இனி பொங்கல் எங்களுக்கு பொங்கி முடிச்சிட்டோம். இனித்தான் வெளியில் எல்லாம் போய் எங்கள் சொந்தக்காரர்கள் எல்லாம் போய் ரவுண்டு அடிக்கணும். ஓகே, சூரியன் வரும்போதே சரியாக நாங்கள் படைச்சு முடிச்சிட்டோம்ட்டு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பிறகு வெளியில் போவோம்னு சொல்லி நாங்கள் வீட்டை போனோம். வீட்டை அப்போ தான் வடை பொறிச்சு கொண்டு இருந்தவோ அக்காண்ட குட்டீஸ் எல்லாமே இந்த படைக்க முதலே அப்பளங்கள் எல்லாத்தையும் தூக்கி விளையாடி கொண்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே போக ஒரு மாதிரி வீட்டை படையல் முடிச்சுது. நாங்களும் கொஞ்சம் நேரம் வீட்டைக்காரரோட என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் மறுபடியும் எங்கேயாவது போவோம்னு சொல்லிட்டு வலிக்கிட்டோம். எங்கே போவோம்னு சொன்னால் ராயா தியேட்டரில் இந்த வாத்தியார் படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் போனேன். அது காத்தி நடித்த படம் உங்களுக்கு தெரியும். படம் முடிஞ்சது. படத்தை முடிஞ்சிட்டு வெளியில் வந்தால் என்னடா படம்ன்ற மாதிரி இருந்தது. இப்படியோட மொக்க படத்தை நான் பார்த்ததே இல்லை. படம் முடிய பின்னேரமாக போச்சுது. ரோட்டில் கொண்டிருக்க ஒரு சுவாமி தெருவீதி உலா கொண்டிருந்தது. ஸோ அந்த சுவாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ் வீட்டை போயிட்டோம். அக்காண்ட குட்டீஸோட அங்கே இருக்கக்கூடிய எங்கள் ரிலேஷனோட எல்லாமே சேர்ந்து ஃபன் எடுத்துக்கொண்டு இருந்தோம். எங்களோட ஊர் கதைகள், எங்களோட பழைய கதைகள் எல்லாமே, பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்து நாங்கள் நிறைய மெமரிஸ் நாங்கள் ஷேர் பண்ணோம். இப்படி எங்களோட தைப்பொங்கல் முடிச்சுது.